ஏழரை சனியின் காலத்தில் திருமணம் செய்யலாமா? அதனால் எதுவும் பிரச்சனை வருமா? ஏழரை சனியின் காலத்தில் திருமணம் செய்யலாமா என்று கேள்வி கேட்கின்றனர். ஏழரை சனியால் திருமணம் தடைப்படுமா என்பது பலரது சந்தேகமாகிறது. இது குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தோஷம் ஏற்பட காரணம் பிறருடைய கோபம், சாபமோ தோஷங்களே மனித பிறப்பிற்கு காரணமாக அமைகிறது. தோஷங்கள் இல்லை என்றால் பிறப்பு இல்லை. பல ஜென்மங்களில் ஒருவர் செய்த பாவம் புண்ணியங்களை ஆடிட்டிங் தீர்ப்பு தான் இந்த பிறப்பு. இந்த தீர்ப்பை உலகிற்கு வழங்கும் நீதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். மனிதன் இந்த பிறவில் அனுபவிப்பது எல்லாம் அவனுடைய கர்ம பலனே ஆகும். இந்த கர்மன் பலன்களை கொடுக்கும் கிரகம் கர்மகாரன் எனப்படும் சனி பகவான். மகா சக்தி படைத்த இவர் வலிமை வாய்ந்த கிரகம். தன் நிலையிலிருந்து வாழ்வாமல் பாரபட்சமின்றி தீர்ப்பை வழங்குபவர். அதனால்தான் துலாபாரத்தை சின்னமாக கொண்ட துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். நவகிரகங்களில் உள்ள எல்லா கிரகங்களும் நன்மை தீமை இரண்டையுமே தருகின்றன. ஆனால் நம் அனைவரும் சனி பகவான் மட்டும் கெடுபலன்களை தருகிறார் என்று எண்ணிக்கொள்கிறோம். இந்த கிரகத்தின் தசாபுத்தி மூலம் ஒருவர் கெடுதல் வந்தாலும் அது சனி பகவானே வருகிறது என்று பலரும் நினைக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ஏழரை சனி காலத்தில் திருமணம் செய்யலாமா? ஏழரை சனியால் திருமணம் தடைப்படுமா என்பது பலரது சந்தேகமாக இருக்கிறது. ஏழரை சனிக்கு மனித வாழ்விற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. சனி பகவான் கொடுப்பதை தடை செய்யும் அதிகாரம் வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. பலருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம் போன்ற பல்வேறு சுப விஷயங்களை நடைபெறுவது ஏழரை சனி காலத்தில் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. பல வருடங்களாக தடைப்படும் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சனி பிடியில் இருக்கும்போது எந்த தடையின்றி எளிமையாக நடந்து முடிந்துவிடும். சராசரியாக பெண்களுக்கு 20 வயதிலும் ஆண்களுக்கு 23 வயதிலும் திருமணம், குழந்தை பாகம் போன்ற சுகபாவங்களை அனுபவிக்கும் பாக்கியம் ஆரம்பமாகும். திருமணம் என்ற பந்தத்தில் ஆண் பெண் இருவரின் கர்ம வினைக்கு கலந்த பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானங்களால் முழுமையாக இயங்கும். ஒரு ஆணுக்கு ஏழரை சனி நடைபெறும் காலகட்டத்தில் அவர் குடும்பம் என்றால் என்ன, மனைவி, குழந்தைகள், ஒரு மனிதன் நிறைவேற்ற கடமைகள் என்ன, உழைப்பின அவசியம், உழைப்பால் உயரும் நெறிமுறை போன்றவற்றை பல்வேறு வாழ்க்கை தத்துவத்தையும் சனி பகவான் புரிய வைப்பார். அதேபோல் பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாருடன் எப்படி அனுசரித்து வாழ்வது, கணவரின் பொருளாதாரத்தில் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று போன்ற இல்வாழ்க்கை உண்மைகளை புரிய வைப்பார். சனி கிரகம் ஒரு ராசியை கழிய ஏழத்தாழ 2.5 ஆண்டு காலம் ஆகிறது. ராசி சக்கரத்தை ஒரு சுற்று சுற்றி வர தோராயமாக 30 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் பெரியவர்கள் பேச்சு வழக்கில் 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவரும் இல்லை என்பார்கள். அதாவது 30 வருடம் எந்த துன்பத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்த மனிதரும் இல்லை, 30 வருடம் இன்பமாக மட்டும் வாழ்ந்தவரும் இல்லை என்பது இதன் பொருள். சராசரியாக ஒரு மனிதன் ஆயுட்காலத்தை குறைந்தபட்சம் 60 வருடம் என நிர்ணயம் செய்தால் அதில் 30 வருடம் காலம் சனி பகவான் பிடியில் மட்டுமே மனிதர்களின் வாழ்க்கை இருக்கும். கோச்சாரத்தில் சனி பகவான் 3, 6, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்களில் முன்னேற்றமான பலன்களை ராசிக்கு 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த சுப அசுப பலன்களை தருவார். ஏழரை சனி 7.5 ஆண்டுகள் என்பது ராசிக்கு 12, 1, 2 ஆகிய இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம். ஜென்ம சனிக்கு 12, 2.5 ஆண்டுகளும் சஞ்சரிக்கும் காலம் விரய சனி என்றும், உங்கள் ராசியில் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கும் காலம் ஜென்ம சனி என்றும், ராசிக்கு 2இல் சஞ்சரிக்கும் 2.5 ஆண்டு காலம் குடும்ப சனி அல்லது பாத சனி என்றும் அழைக்கப்படுவார். அஷ்டம சனி 2.5 ஆண்டுகள் என்பது ராசிக்கு 8இல் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமாகும். அர்த்தாஷ்டம சனி 2.5 ஆண்டு காலம் என்பது ராசிக்கு 4ஆம் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலமாகும். கண்டக சனி என்பது 2.5 ஆண்டு காலம் என்பது ராசிக்கு 7இல் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டமாகும். சனி பகவான் ராசி கட்டத்தை ஒரு முறை வலம் வரும் 30 ஆண்டுகளில் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி என 15 ஆண்டுகள் ஒரு ராசியை பிடிக்கும் வைத்திருப்பார். அதன்படி மனிதன் வளர்ச்சியின் சராசரி ஆயுள் காலமாக 60 ஆண்டுகள் 2 சுற்று வலம் வரும். சனி பகவான் ஒரு 30 ஆண்டுகள் தன் பிடியில் வைத்து கொண்டு ஒருவர் கர்ம வினைக்கு ஏற்ப ஏற்ற இறக்கத்தை தந்து வாழ்வின் தத்துவத்தை புரிய வைப்பார். இந்திய அரசின் சட்டப்படி பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 23 இருந்த போதிலும் படிப்பு, வேலை போன்ற பல்வேறு காரணங்கள் தற்போது குறைந்தபட்சம்
25 வயதிற்கு மேல் தான் திருமணத்தை பற்றி பலரும் சிந்திக்கிறார்கள். ஒரு சிலர் தங்கள் எதிர்பார்க்கும் ஏற்ற வரன் அமைய காரணத்தால் ஏழரை சனி மேல் பழி போடுகிறார்கள். ஏழரை சனி வந்தால் திருமணம் செய்யக்கூடாது என்று திருமணத்தை தள்ளி போடுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பல வருடங்களாக திருமணம் வேண்டாம் என்று கூறி வருபவர்கள் கூட ஏழரை சனி ஆதி காலத்திலிருந்து திருமணம் நடைபெற்றுவிடும் என்பதில் சனி பகவானின் மகத்துவம். ஜனனகால ஜாதிரேக பல்வேறு தோஷங்கள் சரியான திருமண வழி கிடைக்காமல் மன நிம்மதி இழந்து தவிப்பவர்கள் ஏழரை சனி காலத்தில் முயற்சித்தால் திருமணம் தடையாகலும் விரும்பிய வரன் கைகூடும். ஏழரை சனியால் திருமணம் தடைப்படுவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.